ஒரு ஊரில் ஒரு பார்வையற்ற பெண் இருக்கிறா. அவ தான் பார்வையற்றவ அப்படிங்கிறதுக்காகவே தன்னை வெறுத்துக்கிட்டே இருந்தா. அவளுக்கு காதலன் ஒருத்தன் இருக்கிறான். அவனும் பார்வையற்றவன் தான். அந்த காதலனை தவிர மற்ற எல்லாத்தையும் அவ வெறுத்துக்கிட்டே இருந்தா. அவன் எப்போதுமே அவளுக்காகத்தான் இருந்தான். உலகத்தை மட்டும் பார்க்க முடிஞ்சது அப்படின்னா என்னோட காதலனை நான் திருமணம் செய்து கொள்றேன் அப்படின்னு சொல்லி அந்த காதலன் கிட்ட சொல்றாவ. ஒரு நாள் யாரோ ஒருத்தவங்க அவளுக்கு ஒரு ஜோடி கண்களை தானம் செய்கிறாங்க. தானம் செய்கிறதுனால என்னாச்சு அப்படின்னா அவளுக்கு பார்வை கிடச்சிருது. பார்வை கிடச்சதுக்கப்புறம் காதலன் அவளை பார்த்து கேட்குறான், நீ அன்னைக்கு சொன்னே இல்லை உலகத்தை பார்க்க முடிஞ்சுது அப்படின்னா என்னை திருமணம் செய்து கொள்கிற அப்படின்னு, அதனால் நீ என்னை திருமணம் செய்து கொள் அப்படின்னு சொல்லி காதலன் காதலிக்கிட்ட கேட்குறான். அப்புறம் இவ பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது காதலி இல்லை என்னோட காதல் பார்வையற்றவனாக இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சு அதிர்ச்சி அடைஞ்சு திருமணம் செய்ய மறுத்துட்டான். அதனால் அவன் விலகி சென்று விட்டான். பின்னர் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவளுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறான் காதலிக்காக. என் கண்களை மட்டும் நீ கவனிச்சுக்கொள்ள அன்பே அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதுகிறான். அப்புறம் என்ன அந்த கடிதத்தில் எழுத இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலை மாற்றத்திற்கு பிறகு பெரும்பாலான மனித மூளைகள் இப்படி தான் நடந்து கொள்கிறது. ஒரு சிலருக்கு மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னாடி எப்படி இருந்தது, முன்னாடி நடந்தது நினச்சி பார்க்குறாங்க. கஷ்டமான சூழ்நிலையில் கூட இருந்தவங்க நினைவில் வச்சுக்கணும். வெறுப்பு நிறைந்த இந்த உலகத்தில் சக மனிதர்களை உண்மையிலே கவனித்து கொள்வோர் ரொம்ப குறைவு. அவங்கள எப்போதும் மகிழ்ச்சியாக வச்சுருக்கணும் அப்படின்னு அந்த கடிதத்தில் காதலன் காதலிக்கு எழுதுகிறாங்க. இந்த கதையோட நீதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை ஒரு பரிசு. அதை நல்லா அனுபவித்து வாழணும், தனக்கானதை நிறைவேற்றணும், நல்லா சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.